வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே நல்லா கொழுன்னு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்காக டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் எந்த டைமில் வேணாலும் டக்குன்னு செய்து கொடுக்க முடியும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட்டு செய்ய ஒரு சின்ன சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்டீமரில் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதோட மேலே இருக்கிற அந்த தோலையெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிற இந்த தோலையெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுருங்க. ஃபுல்லாக நல்லா ஃபைனாக மசித்த பின்னாடி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களோட எல்லா ஃபுட்லேயும் நெய் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்திங்க அப்படின்னா எந்த டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை வெயிட் போடலான்னு கேட்டாலும் ஃபஸ்ட்டு சொல்கிறதே ஸ்வீட் பொட்டேட்டோ 6 மாதத்துலேருந்து கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது ரவை நெய்யில் வறுத்து செய்யும் போது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த ரவை ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இது ஒரு பாதி வெந்த உடனே நம்ம நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். நான் இது கூட கொஞ்சமாக பசும்பால் சேர்த்துக்கிறேன். பசும்பால் இன்னும் கொடுத்து பழக்காத குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபார்முலா மில்க்கோ இல்லை பிரஸ்ட் மில்க்கோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். ஸ்வீட்டுக்கு நான் இதில் எதுவுமே சேர்க்கலை. ஸ்வீட் பொட்டேட்டோவில் இருக்கிற அந்த ஸ்வீட்னஸே போதுன்னு விட்டாச்சு. உங்களுக்கு ஸ்வீட் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக நாட்டு சரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுவே குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும், சூப்பராக கொழுன்னு வெயிட்டும் போடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.